நாளை என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி, வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி, கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும், கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். நல்ல வேலை பிங்கி எல்லா உண்மையை சொல்லி நம்ம பசங்களோட வாழ்க்கையை காப்பாத்திட்டா. ஆமா ராக்கு, வித்யாவும் ஷாம காதலிச்சிருக்காங்க, சித்துவும் காயும் காதலிச்சிட்டு இருக்காங்க. இது தெரியாம தப்பா முடிவெடுக்க பார்த்தோம். நல்ல வேலை பிங்கி வந்து எல்லாத்தையுமே சொல்லி இப்போ என்கேஜ்மெண்ட்டும் நடக்க போகுது. ஆமா ஈஸ்வரி, நல்ல வேலை புள்ள வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டா. இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? உண்மையாவ சொல்றீங்க? நீங்க ஷாமாக்கும் வித்யாவுக்கும் அப்புறம் சித்து மாமாக்கும் காயக்குமா என்கேஜ்மெண்ட் பண்ண போறீங்க? ஆமாடாமா. அங்கிள் ஆமாடாமா, என் பையன் என் ஃப்ரெண்டோட பொண்ணை காதலிக்கான்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நல்ல வேலை நீ நல்ல நேரத்துல கரெக்டான நேரத்துல வந்து எல்லா உண்மையும் உடைச்சிட்ட. உனக்கு பெரிய நன்றிமா. ஐயோ அங்கிள், இதுக்கு நன்றிலா? ஆமாடாமா, உனக்கு உண்மையிலே நன்றி சொல்லணும். உன்னை பார்க்கும்போது அடிக்கடி அம்மா மாதிரி இருக்க அம்மா மாதிரி இருக்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா இப்போ நீ என் அம்மா உருவத்துல வந்து எல்லா உண்மையும் உடைச்சிட்ட. எனக்கு என்னமோ உன்னை பார்க்கும்போது என் அம்மாவை பார்க்குற மாதிரி தானே இருக்கு. கரெக்டா சொன்னாரு. அதான் என் பிள்ளைய நான் எப்பவுமே என் ஆத்தா என் அம்மான்னு தான் நான் கூப்பிடுவேன். ஆனா என் அம்மா அவ உருவத்திலே வந்து நீங்க பண்றது தப்புடா மடையா, இந்த ஜோடி இப்படி சேரக்கூடாது, இப்படிதான் சேரணும்னு சொல்லி நம்மளுக்கு புரிய வச்சுட்டாங்க. அப்பா சாரிப்பா, ஏதாவது தப்பா பேசியிருந்தேனா கோபத்துல? ஏன்னா என் 2 அக்காவோட வாழ்க்கை இதில் அடங்கியிருக்கும் போது நான் எப்படி அமைதியா பார்த்துட்டு இருக்க முடியும்? இல்லடா தங்கம், உண்மையில எங்களுக்கு எந்த கோவமே இல்லை. நீ எங்களுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லி புரிய வச்சுட்ட. அதுவும் நீயே சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, என் அம்மா வந்து எங்களுக்கு செருப்பால் அடிச்சு எங்களுக்கு புரிய வச்ச மாதிரி இருந்துச்சுடா அம்மா. ஐயோ, இதுக்கு பெரியவங்க என்கிட்ட போய் நன்றி சொல்றீங்க? இது என்னோட கடமை. அப்படியே நீங்க எல்லாரும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நன்றியை எனக்கு சொல்றதை விட வேற ஒரு ஆளுக்கு தான் சொல்லணும். யாருக்குடாமா? வேற யாருக்கும் இல்லப்பா, அகில்க்கு. அகில்கா? என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, அவங்க 2 பேர் பேசினதை நானும் அகில் தான் கேட்டோம். அந்த செகண்ட் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் தான் எனக்கு தைரியம் கொடுத்து இந்த மாதிரி பேசு, உங்க பாட்டி ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க பேரனு பேத்தையும் காதலிக்கிறாங்க. ஆனா வித்யாக்காவும் சித்து அண்ணாவும் இல்லை, காயவும் சித்து அண்ணாவும் போய் எல்லாரும் புரியுறபடி சொல்லு, எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிரு, எல்லாமே சரியாயிடும். அவர் தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தாருமா. அவர்னால தான் நீங்கள் என்ன இவ்வளோ தைரியமாக பேசினேன். அப்போது நன்றியை அகில் தானே சொல்லணும். அண்ணா, ஐயோ மித்ரா, என் மச்சான் எல்லாத்துக்கும் நீதான் காரணமா. சூப்பரா மச்சான். தேங்க்யூ அண்ணா. தங்கம், ரொம்ப நன்றிடாமா. ஆமா மர்மேனே, ரொம்ப நன்றி. ஐயோ மாமா, அத்தை என்ன இவ்வளோ பெரிய வார்த்தை? தேங்க்யூ ஸோ மச் மித்ரா. இந்த மாதிரி ஒரு பொண்ணை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. எல்லா கிரெடிட்ஸும் உனக்கு தான் வரணும். ஆனால் நான் உன்னை என்கரேஜ் மட்டும்தான் பண்ணேன். அதுக்கு எல்லா கிரெடிட்ஸையும் என்கிட்ட தூக்கி கொடுத்துட்டேன். தேங்க்யூ மித்ரா. சரி, ஓகே, எல்லாருக்கும் நன்றி சொல்லியாச்சு. இப்போ நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயதார்த்தம் பண்ணிடலாமா? ஆமாடா நண்பா, பண்ணிடலாம். பிங்கிமா, நீ போ, காயிட்ட இருக்க ரிங் பிளேட்டை வாங்கிக்கோ. சரிங்க, திருப்பவே போறேன். ஐயோ மகி, என்னடி பண்ற? அறிவில்ல? யாரையும் பக்கத்துல வராதிங்க. கண்டிப்பா இந்த என்கேஜ்மெண்ட் மட்டும் நடக்கலைன்னா கண்டிப்பா இந்த கத்தியால என் கழுத்தை எடுத்துட்டு நான் செத்துடுவேன். மகி, வேணாம் மகி. இந்த பொண்ணு சரியான பைத்தியம். ஐயோ, இந்த பொண்ணு மறுபடியும் மிரட்டி நம்ம அக்காவை மாமா கிட்ட இருந்து பிரிச்சிருவாளோ? கடவுளே, முருகா, ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன் இந்த பொண்ணு இப்படி நடந்துக்கிறா? அதானுங்க. என்ன கோமு, இந்த பொண்ணு இப்படி பண்றா? நம்ம பொண்ணு வாழ்க்கை இதுல அடங்கி இருக்கே. ஒன்னும் புரியலங்க. ஐயோ, என்ன இந்த பொண்ணு கத்தியாட்டு மிரட்டிட்டு இருக்கு? ஐயோ, சரி நம்ம ஏதாவது பண்ணலாமா? டேய், அந்த பொண்ணு கத்திய கழுத்துல வச்சிருக்கடா, நம்ம என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லை இந்த பொண்ணுக்கு. இந்த பொண்ணுனாலதான் இவ்வளோ ப்ராப்ளமும்.
ஆமாடி சத்யா, அந்த பொண்ணு கொஞ்சம் கூட மற்றவங்கள பத்தி யோசிக்க மாட்டேங்குது, தன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்குது. சீ, இந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷான பொண்ணா? அப்பவே அவ திட்டிகிட்டே இருப்பா வித்யா, ஷாம அவன் கூட பேசாத பழகாத என்ன. நம்மளாம் அப்ப ஏன் இப்படி அவனை போட்டு பாடப்படுத்துறான்னு நினைச்சோம். ஆனா அவளை பத்தி தெரிஞ்சுதான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா. சே, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்டி. இந்த மாதிரி அடமெண்டான பொண்ணை நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை. பொண்ணு கத்தி எடுத்து கழுத்துல வச்சுட்டா. சந்தோஷ் சந்தோஷ் ஏதாவது பண்ணுடா. ஏன் இந்த மாதிரி இப்படி பண்றா? சரியான அடமெண்டா இருப்ப போல இருக்கே. ஐயோ, இந்த பொண்ணு இப்படி பண்ணி என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பிள்ளை வாழ்க்கை நாசமா போயிருமே. என் பிள்ளை வித்யாவெல்லாம் காதலிக்கிறா. மங்கி பண்றது ரொம்ப தப்புங்க. ஏன் இப்பெல்லாம் பண்றா? அவங்க ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு இல்லையா? எங்க உங்ககிட்ட தாங்க சொல்றேன், அமைதியா பாத்துட்டு இருக்கீங்க. அவளை போய் காப்பாத்துங்க, ஏதாவது பண்ணுங்க. இரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இனி. என்னது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? அவ ஏதாவது பண்ணிக்க போறாங்க. எங்க போங்க, நம்ம பிள்ளைய காப்பாத்துங்க. அந்த பொண்ணு ஏன் இப்படி நடந்துக்கிறா? அவங்க ரெண்டு பேர் காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி பண்ற தப்பு இல்லையா? கொழுப்புமா, எல்லாம் கொழுப்பு. ஏய், இந்த பொண்ணு என்ன பைத்தியமா? பைத்தியமா? இல்ல மாமா, பைத்தியம் தான். ஐயோ, இந்த பொண்ணு ஏதாவது பண்ணிக்க போகுது. அகில் ஏதாவது பண்ணுப்பா. நான் என்னப்பா பண்றது? அம்மா, நான் இல்லைன்னா அந்த பொண்ணு பிளாக்மெயில் பண்ணி ஷாமன் அவ என்கேஜ்மெண்ட் பண்ணிப்பா. ஏதாவது பண்ணுன்னா இல்ல, ராமண்ணாக்கும் வித்யாக்காவும் தான் என்கேஜ்மெண்ட் நடக்கணும். அந்த பொண்ணை ஏதாவது எப்படியாவது தடுத்தாக்கணுமே. ஏய் டேய் மாப்பிள்ள, எங்கடா போற? இது வந்துட்டா இருடா. ஏய் மகி, எனக்கு மென்டலா? எனக்கு என் மாமா வேணும், எனக்கு என் மாமா வேணும். என் இடத்த உனக்கு விட்டு தர முடியாது வித்யா. இந்த என்கேஜ்மெண்ட் மட்டும் நடக்கலைன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன். டேய் விடுடா, சாகட்டும். ஏய் மென்டல், நான் தான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு உன்கிட்ட 3 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேனே. நீ அதுக்கப்புறம் தானே பாயசனே சாப்பிட்ட. இப்போ என்ன புதுசா பண்ணிட்டு இருக்க? லவ் பண்ற பொண்ணு வித்யான்றது மட்டும் தானே உனக்கு இப்ப தெரியும். நான் காதலிக்கிறது தான் உனக்கு முன்னாடியே சொல்லிட்டேனே. நான் உன்னை காதலிக்கல, இன்னொரு பொண்ணை காதலிக்கிறேன்னு எல்லாம் தெரிஞ்சுதானே நீ பாய்சனே சாப்பிட்ட. இப்போ என்ன நடிச்சிட்டு இருக்க? நான் நடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு நீங்க வேணும். அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணா போவேன். மாமா ஏதாவது பண்ணுங்க, அதுதான் பண்ணிக்க போறா. விடுடி, செத்தா சாகட்டும். இவன் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும்னு நினைக்கிறா. இவ்வளோ அட்டமெண்டா இருக்கவே கூடாதுடி. வேணா சொன்னா கேளு. முருகா முருகா ப்ளீஸ், முருகா ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் பாத்து, உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஓகே, thank you so much. Thank you முருகா. ஏய் சூப்பர் ஷாட். யார் இந்த பையன்? அம்மா சொன்னாங்க, வித்யாவோட மாமா பையன். ஓ, இவ்வளோ நாள் பேசாம சண்டையில இருந்தாங்களே அவங்களா? ஆமாண்டி, அந்த பையன் தான் இப்போ குடும்பத்தை ஒன்று சேர்த்தாதா அம்மா பேசிட்டு இருந்தாங்க. ஏய் நல்ல பையனா இருக்கானே. ஆமாடா, நம்ம வயசுக்கு நம்ம பயந்துட்டு இருந்தோம். ஆனா அவன் வயசுக்கு இவ்வளவு இல்ல. அந்த கத்தியை பிடுங்கி போட்டான் பாத்தியா? பாத்தீங்களா என் மாப்பிள்ள எப்படி அந்த கத்தியை தட்டி விட்டான்னு? என் அண்ணன் இல்ல. ஆமாப்பா, அந்த வேலை அகில் வந்து காப்பாத்திட்டான். ஏய் நல்ல வேலை, அகில் வந்து காப்பாத்திட்டாரு. யாரு இந்த பையன்? பிங்கி பேசினால அவளோட மாமா பையன். ஓ நல்ல வேலை, நம்மளுக்கு தோணாது அவனுக்கு தோணி இருக்கு. பின்னாடி வந்து பிடிச்சி இழுத்துட்டான். நல்ல வேலை, அகில் காப்பாத்திட்டான். மினி பாப்பா கொஞ்சம் பொடி. எங்க போறீங்க? இதோ வந்துடுறேன். சொல்லுங்க, புரியலையா உங்களுக்கு? அவங்க 2 பேரும் ஒருத்தர் மனசார காதலிக்கிறாங்க. அவரை மிரட்டி கல்யாணம் பண்ணி நீங்க எவ்வளவு நாள் வாழ முடியும்? உங்க லைஃப் எவ்வளவு நாள் கொண்டு போக முடியும்? கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம பண்றீங்க. படிச்ச பொண்ணு தானே நீங்க. கண்டிப்பா என்னோட ஏஜா தான் இருப்பீங்க. இந்த ஏஜ்ல உள்ள மெச்சூரிட்டி உங்களுக்கு இல்லையா? ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? இவன் யாரு? என்னோட மாமா பையன் அகில். என்னது அகிலா? யாரு? சரவண சித்தப்பா பையனா? ஆமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என் மாமா வேணும். என் மாமா யாரை வேணா காதலிக்கட்டும், என் மாமா யார் வேணா காதலிக்கட்டும், அதை பத்தி எனக்கு எந்த கவலை இல்லை. ஆனா எனக்கு என் மாமா வேணும். சீ, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை என் லைஃப்ல. ஒருத்தர் மனசார காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி நீங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணி சென்டிமெண்ட்லாம் பேசி சூசைட் பண்ணி போய் மிரட்டி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களே, கொஞ்சம் கூட கூசல உங்களுக்கு? இன்னும் நடக்குன்னு கேளுடா, அப்ப கூட பத்தி வராது அவளுக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட பேசுறதே வேஸ்ட். அப்படித்தான் அண்ணா, பல்லாயிரம் ஒரு அறை விடுங்க. இந்த அறையை நீங்க அப்பவே கொடுத்து வளர்த்துருந்தீங்கன்னா அது உருட்டு இருக்கும். அண்ணா சீ வாய முடு. இனிமே அண்ணான்னு கூப்பிட்ட அவ்வளவுதான் உனக்கு. உன்னை இந்த மாதிரி அடிச்சு வளர்த்துருந்தோம்னா கண்டிப்பா நீ இந்த மாதிரி அடமெண்ட் எல்லாம் இருந்திருக்கவே மாட்டேன். ஹிண்டி, ஒரு பையன் ஒரு பொண்ணு மனசார காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் நீ எப்படி அவனை அடையணும்னு நீ நினைப்ப? உன்னோட வாழ்க்கை முதல்ல நல்லா இருக்குமா சொல்லு? அவன் உன்னை நல்லா வச்சுப்பானா? ஒரு நாளாக தான் அவன் கூட வாழ்வானா? அடுத்த செகண்டே டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவன் அந்த உறவை முறிச்சுக்க தான் பார்ப்பான். உன்னோட அடமெண்ட்டுக்கு நீ நினைச்ச மாதிரி ஒரு நாளாவது அவன் கூட தாலி கட்டி இருந்துடணும். அதுதானே வாழ்ற வாழல, அது அடுத்த பிரச்சனை. ஆனா அவன் கையால நம்ம தாலி வாங்கி இருந்துடணும். ஏன்னா அவன் நம்மளை லவ் பண்ணல, இன்னொரு பொண்ணை லவ் பண்றான். அந்த ஈகோ தானே உனக்கு.
உன்னை நாங்கள் சின்ன பொண்ணுன்னு நானும் சரி அப்பாவும் சரி அம்மாவும் சரி பார்த்து பார்த்து வளர்த்த பத்தியா, அதுக்கு எங்களை நல்லா அவமானப்படுத்திட்ட. சொந்தக்காரன் முன்னாடி செருப்பால் அடிச்சிட்ட. இந்த மாதிரி ஒரு பொண்ணை வளர்க்கக்கூடாதுன்னு காரி துப்பிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு இருக்க நீ. ஏன்டி இப்படிலாம் பண்ற? ஏன் இப்படி பண்ற? அப்பவே நீ சூசைட் பண்ணிக்கிட்டே தெரிஞ்சோன்னே என் உயிரே போயிடுச்சு. ஆனா நீ இந்த விஷயத்துக்காக தான் சூசைட் பண்ணிக்கிட்டே தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு உன் மேல இந்த மரியாதை மதிப்பு எல்லாமே போயிடுச்சு மகி. உன் மேல இந்த பாசம் கூட போயிடுச்சு. நீ மிரட்டி உன்னோட காதலை வாங்கணும்னு நினைச்ச. மிரட்டி வர்றதுக்கு பேர் காதல் இல்ல. தானா அன்பால வர்றதுக்கு பேர், இணையறதுக்கு பேர் தான் காதல். அவங்க 2 பேரும் 5 வருஷமா காதலிக்கிறாங்க. ஒருத்தர் உயிரே வச்சிருக்காங்க. இந்த கல்யாணம் என்கேஜ்மெண்ட் நடந்திருந்தா கண்டிப்பா இவங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லும் போது எனக்கு எப்படி வளைச்சிருக்கும். உன் உயிருக்காக 4 பேரோட உயிரோட விளையாண்டு இல்ல மகி. மரியாதையா வீட்டுக்கு கிளம்பு. அண்ணா வீட்டுக்கு கிளம்புன்னு. அம்மா அப்பா அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. ஒரு செகண்ட் கூட அவங்க நிக்க கூடாது. எனக்கு கோவம் தலைக்கு மேலே ஏறிட்டு இருக்கா. அவளை கூட்டிட்டு போயிடுங்க. ஓடி. சாரிம்மா, சாரிப்பா. அவளுக்காக நான் உங்க 4 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ மாமா, மாமா. அண்ணா என்ன? இல்ல வேணாண்ணா. இல்லம்மா, அவ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அவளுக்கு நான் புரிய வச்சுக்கிறேன். நீங்க எதை பத்தியும் யோசிக்காம மோதிரம் மாத்திக்கோங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள. அப்புறம் என்ன, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல? பிங்கிமா, நீ ஸ்டேஜுக்கு போடா. போய் அக்காக்கு ரிங் எடுத்து கொடு. சரிங்க மாமா, நான் போறேன். ஓகே எல்லா ப்ராப்ளம் சால்வ். எல்லாரும் சிரிச்சபடி இல்லைங்க. முதல்ல மாத்திக்கலாமா? என்ன லவ் பேர்ட்ஸ் உங்களதான் மாத்திக்கலாம். பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தாள். உயிரல்லதெல்லாம் உயிர் கொள்ளும் என்றால் உயிருள்ள நானும் என்னாலுமே. உயிர் வாங்கிடும் ஓவியம் நீயடே. ஏய் தங்கம், தங்கம் அழகா இருக்கடி. என்ன சமாளிபிகேஷனா? இங்க பாருங்க மாமா, எனக்கு உங்க மேலையும் சரி இவ மேலையும் சரி பயங்கர கோவம் இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் மறக்க முடியாது. நீங்க பண்ண தப்புக்கு எங்ககிட்ட உண்மையை மறைச்சதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு. சரிடா தங்கம், நீ என்ன பனிஷ்மெண்ட் வேணா கொடு, நான் ஏத்துக்கிறேன். ஆமா நானே ஏத்துக்கிறேன். என்ன பனிஷ்மெண்டா? எங்க கூடலாம் நீங்க பேசவே கூடாது, அதுதான் பனிஷ்மெண்ட். பிங்கிமா, என்னடா இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட்லாம் மாமாவுக்கும் அக்காவுக்கும் வேணும்டா, ப்ளீஸ்டா. படு பாவீங்களா, எப்படி மறைச்சு மறைச்சு காதலிச்சிருக்கீங்க. எங்களுக்கு தெரியாம மறைஞ்சு வேற காதலிச்சிருப்பீங்கல்ல. ஒரு வார்த்தை கூட சொல்லல. உங்களை கண்டு கூட பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு அங்கே லவ் பண்ணிருக்கீங்க. மகனை இருங்க, உங்க 2 பேருக்கு கொஞ்சம் எங்கேஜ்மெண்ட் முடிட்டு அப்புறம் இருக்க வீட்டை கூட்டிட்டு போய் டார்க் ரூம்ல போட்டு கும்முன்னு கும்பிடுறோம். என்ன வித்தியாக்கா ஷாமாமா? கண்டிப்பாடி. எல்லாரும் சேர்ந்து ஏறி தங்கன்னு மிதிச்சிருவோம். இது தங்கன்னு மிதிப்பீங்களா? அடியே கொலகாரீங்களா? அதுதான் சரி, போட்டு மிதிங்கன்ற. உங்களையும் தான் மேடம். நான் என்ன பண்ணேன்? ஆமாமா, மெயின் அக்யூஸ்டே அவதான். அப்படிங்க. அட பாவி அண்ணா, மாட்டு விடுறானே அண்ணா. சும்மா சொல்றாரு, எனக்கே இவங்க 2 பேரும் இப்பதான் லவ் பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு வந்தது. ஓய் கூட்டுக்கலவா நீ, இருடி, உனக்கு டார்க் ரூம் தான். கரெக்டா சொன்னீங்கக்கா. இதோ இந்த 2 ஆடு, அப்புறம் இந்த நிக்குது பாருங்க ஒரு கருப்பாடு. இங்க 3 பேருக்கும், நாங்க 3 பேர் மட்டும் இல்ல, பின்னாடி லைனா நிக்கிறாங்க, வருவாங்க. எல்லாரும் ஓட்டு போட்டு அடிக்கிற மாதிரி அடிப்போம். அடி பாவீங்களா? சரிடாமா, அப்புறமா கூட்டிட்டு போய் தனியா அடிங்க. இப்போ மோதிரத்தை கொடுங்க, நேராவது பாருங்க. நல்ல நேரம் போறதுக்குள்ள மோதிரத்தை மாத்திக்கிட்டோம். ஓகேம்மா. அடி காதகி அண்ணா, இந்தாங்கண்ணா. பூமி வானம் காற்று தீயை நீராய் மாற்று புதிதாய் கொண்டு வந்து நீட்டு நீ வானமில்லாத. ஃபைனலா நம்மளோட காதல் ஃபுல்ஃபில் ஆக போகுது. என்கேஜ்மெண்ட்டும் ஆயாச்சு. என்ன கொஞ்சம் நல்ல கல்யாணம். ஆமா, இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு மாமா. ஏன் கிள்ளிங்க? கனவில்ல, நிஜம்னு சொல்றதுக்கு. மண்டையில கொட்டிருவ பாத்துக்கோங்க. அவளே, நீ பண்ணதுக்கு உன்னை தாண்டி மண்டையில கொட்டணும். வீட்டுக்கு வா, நீ செத்தடி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ஷாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்ஸஸ் ஷாம். ஃபைனலா நம்மளோட காதல்
நம்மளோட காதல் நம்மக்கிட்டே வந்துருச்சு இல்லை ஷாம்? நம்மளோட காதல் எங்கேயுமே போலடா. நம்மளோட காதல் எப்பவுமே எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கும். கரெக்டாக சொன்னேன். விட்டேன் உன் விழியினில், உன் விழியினில் அதனை இப்போது கண்டுபிடித்து விட்டேன். இதுவரை எனக்கில்லை முகவரிகள், அதை நான் கண்டேன் உன் புன்னகையில். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா அண்ட் அண்ணீஸ். Thank you, Radha. கங்க்ராச்சுலேஷன்ஸ் போத் ஆஃப் யூ. தேங்க்யூ டி பட்டு. தேங்க்ஸ் செல்லக்குட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ லட்டு. சரி வாங்க நம்ம ஸ்டேஜ் போலாம். வாங்கடா, நம்மளும் கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு அப்படியே போட்டோ எடுத்துட்டு ஒரு வைப் பண்ணிட்டு வரலாம் வாங்க. போலாம். பாடா ஃபைனலா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த வேலை என் பிள்ளைங்களுக்கு நல்லபடியா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நல்லவேளை என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சது. எங்க என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுங்க நம்ம பிள்ளைங்களுக்கு. ஆமா ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷம். அக்கா, நல்லபடியா பிள்ளைங்களோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. இனிமே சந்தோஷம்தான். கரெக்டான ஜோடி ஒண்ணு சேர்ந்துருச்சுல்ல, எல்லாம் என் மருமகனாலதான். மாமா, மருமகனால இல்ல, உங்க மையனால. ஹே போதுண்டி, எல்லாம் பண்ணது நீ, ஆனா கிரெடிட்ஸ்லாம் எனக்கா இல்ல. இதுக்கு எல்லாமே காரணம் நீதான், நீ மட்டும்தான். இல்ல அகில், நீங்க தான் ரீசன். சரி ஓகே அடிச்சுக்காதீங்க. நீங்க 2 பேரும் தான் இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கான முக்கியமான ரீசன். போதுமா? ஓகே. கல்யாணமும் சீக்கிரம் வச்சுட்டீங்க, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இல்ல மச்சான், நிச்சயதார்த்தம் தான் அப்படி இப்படின்னு இப்படியே இழுத்துட்டோம் 3 மாசத்துக்கு. சரி கல்யாணம் அது சீக்கிரம் பண்ணலான்னு தான். நீங்க சொல்றது சரிதான் மாமா, கல்யாணம் சீக்கிரம் வச்சா ரொம்ப சந்தோஷம் தானே. சரி, அப்ப எல்லாரும் இங்க தானே இருப்பீங்க சென்னையில கல்யாணம் முடிகிற வரைக்கும்? இல்ல மச்சான், எல்லாரும் இங்க இருக்க முடியாது. பசங்க அப்புறம் லேடிஸ் மட்டும் விட்டு போறதா இருக்கும். ஜென்ஸ் எல்லாருமே கிளம்புறோம். அதே மாதிரியே ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் வேலையே இருக்கும்ல, அதோட பஸ் பிடிச்சிட்டு வந்ததும் வேஸ்ட் ஆயிடும். அதனால திரும்பி ரிட்டர்ன் பஸ்ல எல்லாருமே போறோம். கல்யாணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரலான்னு இருக்கோம். எப்படியும் கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள போயிட்டு அங்க உள்ள வேலையெல்லாம் செட்டில் பண்ணிட்டு நானும் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்துட்டு ஒப்படைச்சிட்டு வரணும்ல. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு எப்போ போறேன்னு தெரியல. அதுவும் சரிதான் மாமா. அப்போ அக்கா பசங்கெல்லாம் இருப்பாங்கல்ல? சரவணா, நாங்களாம் இங்கே தான் இருக்கோம். உங்க மாமா 2 பேரும் கிளம்புறாங்க. அதே மாதிரி ஊர்ல இருந்து வந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. ராக்கும் கிளம்புறா. அப்படியாக்கா, ராக்குமா கிளம்புது? ஆமாடா, சிவாக்கு ஸ்கூல் இருக்குல்ல, 10 நாள்லாம் ஸ்கூல்ல விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல, அதனாலதான் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி இதோ மாமாட வரேன்னு சொல்லிட்டா. அப்படியாக்கா, சரிக்கா, ரொம்ப சந்தோஷம்க்கா. உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். உங்க கூடயே இருக்கணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு. சீக்கிரமே கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க, நானும் வந்து எல்லா வேலையுமே செய்யறேன். சரிங்களா? என்ன தாய் மாமா இல்லாம ஏதாவது வேலை நடக்குமா? அதுவும் சரிதான். சரிக்கா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கண்டிப்பா இப்பவே நாங்க எங்க போனோம் அப்படின்ட்டு தேடிட்டு இருப்பா. ஃபோன் பண்ணா நாங்க யாருமே எடுக்கல, சைலண்ட்ல போட்டு வச்சுட்டோம். அதனால கண்டிப்பா ஏதாவது கோவத்துல தான் இருப்பா. நாங்க போய் ஏதாவது சமாதானம் பேசுறோம். அப்படியே கிளம்புவாக்கா. உன் பொண்டாட்டி இன்னும் மாறவே இல்லையாடா? அவ மாறிட்டாலும். சரிடா சரவணா, கிளம்பு. ஆனா கண்டிப்பா கல்யாணத்துக்கு குடும்பத்தோட தான் வரணும், சரியா? கண்டிப்பாக்கா, எல்லாருமே வரோம். எப்படியாவது என் பொண்டாட்டியை பேசி சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன். சரியா? சரிடா சரவணா. அகில் கிளம்ப போறானா? எனக்கு இங்கிருந்து போகவே மனசு வர மாட்டேங்குதே, இங்கே இருக்கணும்னு தோணுது. ப்ளீஸ் அகில், போகாத. என் கூட இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணு ப்ளீஸ். இவ கூடயே இருக்கணும்னு தோணுது. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டாவது இவ கூட சந்தோஷமா இருக்கணும்னு தோணுது. இவ கூட பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு அப்படியே இந்த நைட்டை நிலாவை பார்த்துட்டு இந்த நைட்டை முடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அப்பா கிட்ட என்ன சொல்றது? போகாத அகில். எனக்கு போக மனசு வர மாட்டேங்குதே. என்னன்னா மித்ரா விட்டு போக மனசு வரலையா என்ன? அச்சோ, சும்மா இருடா. சரி ஓகே, நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம்னா. அப்பா கிட்ட நான் பேசுறேன். உண்மையாவா? நீ பேசுறியாடா? நான் பேசுறேன், கொஞ்சம் சைலண்டா இரு. அத்தையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிடா சூ, பேசுறா. அப்பா கிட்ட எப்படியாவது நம்மள இங்க இருக்கிற மாதிரி எதாவது பேசி சமாளிடா, ப்ளீஸ்ரா. இப்போ உனக்கு இங்க இருக்கணும் அப்படிதானே? ஆமாடா, எல்லாரோடய பேசிட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல, அதுக்கு தான். சரி இரு, அப்பாட்ட கேக்குறேன். இப்ப கிளம்பலாமா? டாடி ப்ளீஸ் டாடி, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் இங்க இருக்குமே, நாளைக்கு மார்னிங் வந்துடுறோம். இல்லப்பா, அம்மாக்கு தெரிஞ்சா கத்துவா, உனக்கே தெரியும்ல. டேய், எல்லாரும் இங்க தானே இருக்க போறாங்க சென்னையில, நீ எப்ப வேணா அது பாக்கலாம்டா. ஆனா இப்ப போலீன்னா அம்மா பேயாட்டம் அடிடுவா, தெரியும்ல.
ப்ளீஸ் டாடி. அண்ணா கேளு, உனக்கு தானே சேர்த்து பேசிட்டு இருக்கேன். ஆமாம் டேடி, நாங்கள் இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து நீங்களே பிக்கப் பண்ணிட்டு போங்க. அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் டேடி, நாங்கள் கூட சமாளிச்சுக்கிறோம். ப்ளீஸ் டேடி. என்னடா பிள்ளைங்க கெஞ்சுறாங்கல்ல, இருந்துட்டு போட்டுமே, நாளை காலையில வந்து நீ கூட்டிட்டு போ. அக்கா, நாங்கள் ஒரு காரில் தான் வந்தோம். இப்போ நான் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா இவனுங்க எப்படி வருவானுங்க நாளைக்கு? நீனே வந்து கூட்டிட்டு போடா. இப்படியா சொல்கிறீங்க? சரி, என் பிள்ளைங்க முகத்துலையும் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷத்தை பார்க்குறேன். அதனால என் பிள்ளைங்க இங்கே இருக்கட்டும், நான் கிளம்புறேன். அண்ணா அப்பா வந்துக்கிட்டாரு. ஆமாண்டா. தேங்க்ஸ்டா. அப்பாடா, என் அகில் என் கூட நீங்க ஸ்டே பண்ண போறா, என் கூட இருக்க போறா. ஜாலி ஜாலி. லவ் யூ பட்டு. அன்று பார்த்தது அந்த பார்வை வேறடி, இந்த பார்வை வேறடி. நெஞ்சில் கேட்கதே உள்ளம் துள்ளி ஓடி, நீ வந்து போன காலடி. கேட்காமல் கேட்பதென்ன, உன் வார்த்தை உன் பார்வை தானே. சரி டாடி, பார்த்து ட்ரைவ் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? சரிப்பா. கேர்ப்பா. செல்லம். அப்படியே கிளம்புறக்கா. மலரு வரட்டா? வாங்க பெரியப்பா. மாமா, அப்படியே நான் கிளம்புறேன் மாமா. சரி மச்சான், அப்படியே வா, நானும் அங்கதான் போறேன். நானும் அப்படி பஸ்ல ஏறுறேன், நீனும் கார்ல ஏறு. சரி வாங்க போவோம். நானும் வரேங்க, எல்லாரும் வழி அனுப்பிச்சிட்டு. நீ சொல்ல சரிதான். வா, வந்து எல்லாரும் வழி அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறமா கிளம்புங்க. சரிங்க. என்ன மேடம், ரொம்ப ஹாப்பியா? நீங்க நினைச்ச மாதிரியே உங்க சித்து மாமாக்கும் காவி அக்காவுக்கும் அப்புறம் உங்க ஷியா மாமாக்கும் வித்யா அக்காவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இன்னும் 10 daysல மேரேஜ். எப்படி ஹாப்பியா? ஹே மித்ரா, என்னாச்சு? அகில் அகில் ரொம்ப தேங்க்ஸ் அகில். நீங்க மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த என்கேஜ்மெண்ட் நடந்திருக்காது. என் அக்கா கண்டிப்பா எங்க அக்கா உயிரோட பார்த்துருக்க முடியாது. நீ எனக்கு கொடுத்த எனர்ஜினாலையும் நீ என்ன மோட்டிவேட் பண்ணனால மட்டும்தான் நான் போய் அங்கே அவ்வளோ தூரம் பேசினேன். எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ மட்டும்தான் காரணம் அகில். நீ மட்டும் இன்னைக்கு வரலன்னா, நீ வாழ்க்கையில் வரலன்னா கண்டிப்பாக எனக்கு என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்க்கவே முடியல. தேங்க்யூ ஸோ மச் அகில், தேங்க்யூ. ஜாங்கூட்டு நீ ஏன் நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி பொட்டு தீயை வைக்கிறாய். காதல் தானே இது, காதல் தானே. உன்னை நினைப்பதை நிறுத்திவிட்டால் நெஞ்சமே நடி துடிக்கவில்லை. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் என் வாழ்க்கையில இந்த 20 வருஷத்துல எனக்கு வந்ததே இல்லடி. நீ ஒரே செகண்ட்ல வர வச்சுட்ட. எனக்கு நீதான் எல்லாமேன்ற மாதிரி ஒரே ஒரு ஹக்கில் எனக்கு ஒரே வச்சுட்டடி மித்ரா. இதுதான் உண்மையான லவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீதான் எனக்காக படைக்கப்பட்டவ, எனக்காக கடவுள் அனுப்பிச்சவன்னு இந்த ஒரு ஹக்கில் எனக்கு புரியுதுடி. இன்னைக்கு ஃபுல்லாக என்கிட்ட நடந்துக்கிட்டதும் என்கிட்ட பேசினதும் சிரிச்சதும் இதில் நல்லாவே தெரியுது மித்ரா. என்னால் உன்னை விட முடியாது, விட்டு கொடுக்கவும் முடியாது, விட்டு போகவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துட்டேடி. பெண்ணே, உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான், இது போல இருந்ததில்லை என் உயிரே. மித்ராமா, அல்லாதம்மா. நீ அழுதா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அழுதடா ப்ளீஸ். என்னால அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல அகில். இது ஆனந்த கண்ணீர்னு நினைக்கிறேன், அதான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதெல்லாம் இருக்கட்டும். பட் நம்ம இப்போ பப்ளிக் பிளேஸ்ல நின்றுட்டு இருக்கோம். மண்டபத்துக்கு முன்னாடி யாராவது நம்மளை இப்படி பார்த்தா தப்பா நினைப்பாங்கம்மா. சாரி அகில், நான் எதோ எமோஷனல்ல. சாரி மன்னிச்சிட்டு அகில், சாரி. ஹே மென்டல், எதுக்கு தானே சாரி? எனக்கு உன் மேலே இல்லாத உரிமையா? உனக்கு என் மேலே இல்லாத உரிமையா? நம்ம 2 பேரும் அத்தை பசங்க. உன்னோட அழகையை ஷேர் பண்ணுறதுக்கும் உன்னோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே உனக்கு உரிமை இருக்குது. இதுக்கு போய் சாரி சொல்கிற பைத்தியம்? அப்போ உன் மேல எனக்கு உரிமை இருக்கா அகில்? நிறையவே இருக்குது. இதே மாதிரி எனக்கு உன் மேலே உரிமை இருக்கா? போடா மென்டல், உனக்கு மட்டும் தாண்டா என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. ஐ லவ் யூ பட்டு. ஒரு ஹக்கில் எனக்கு எல்லாமே புரிஞ்சதுடி, எல்லாமே. இவ்வளோ நேரம் எனக்கு இருந்த குழப்பம், இவ்வளோ நாள் எனக்கு இருந்த குழப்பம் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைச்சிருச்சுடி. 10 மாதம் தான் தாய் வயிற்றில், இனி ஒத்த காலம் தான் உன்னிடத்தில். என்னை தாங்கும் தாயும் நீயே. இருக்கும் போதுதான் பெண்ணானே, வளரும் போதுதான் ஆளானே, முன்னாதானே தாயும் ஆனே. காதில்
இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில மறக்கவே முடியாத நாள். என்னோட அகிலை பார்த்த நாள் மட்டும் இல்லாம என் அகில்னால எனக்கு இவ்வளோ சந்தோஷம் கிடைச்சுன்னா ஐ லவ் யூ அகில். நீ தாண்டி என் வாழ்க்கை. எனக்கு அது நல்லா புரிஞ்சிருச்சு. என்னால் உன்னை விட்டு கொடுத்துட்டு போக முடியாது. இன்னைக்கு ஒரு நாள்லே என்னோட ஒரு ஜென்ம சந்தோஷம் முழுசையும் எனக்கு கொடுத்துட்ட. ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நான் எதெல்லாம் பிரியாக்கிட்ட இருந்து ஆசைப்பட்டனோ, அதாவது என்னோட காதலுக்காக என்னெல்லாம் ஆசைப்பட்டனோ அது உன்கிட்ட எல்லாமே எனக்கு கிடைச்சதுடி. அதே மாதிரி என்னோட குழப்பத்துக்கான பதிலும் எனக்கு கிடைச்சது. ஐ திங்க் மித்ரா, இதை கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட சொல்லுவேன் கண்டிப்பா. அகில் என்னாச்சு அகில்? நத்திங்மா, கிளம்பலாமா? எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போகலாம் அகில். சரி போலாம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ டல்லா இருக்கியே, சந்தோஷமான விஷயம் தானே நடந்திருக்கு, கொஞ்சமா சிரிக்கலாம்ல? சிரிக்கணுமா? ஆமா கண்டிப்பா. என் மித்ரா சிரிச்சாதானே அழகா இருப்பா, அப்ப சிரிச்சுதானே ஆகணும். எங்க எனக்காக சிரி பார்ப்போம். உனக்காக நான் உயிரை கொடுப்பேன். ஜஸ்ட் ஸ்மைல் பண்ண மாட்டேனா? போதுமா? சோ அழகிட்டே நீ சிரிக்கல? கூட இருந்து சிரிக்காம இருந்தா எப்படி? சிரிச்சிருவோம். ஓகேவா? டபுள் ஓகே. போலாமா மேடம்? சார் என்ன என்னமோ பேசணும் நில்லுங்கன்னு சொன்னேன், ஆனா எதுவுமே பேசாம சைலண்டா இருக்க. சொல்லு என்ன? சிவி, உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். அதுதான் என்ன? சொல்லு. இன்னும் எம்எல்ல கோவமா தான் இருக்கியா? இங்க பார், நான் எந்த பொண்ணுகிட்டையும் கோவமா பேசினதில்லை, திட்டினதில்லை, யாரும் ஹர்ட் பண்ணது கூட இல்லை. அதனாலதான் உன்னையும் திட்டாம ஹர்ட் பண்ணாம நினைக்கிறேன். பொறுமையை சோதிக்காத. என்ன பேசணுமோ என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு கிளம்பு. சிவி, ரொம்ப பண்ணாத சிவி. நான் பண்ண தப்புதான், நான் பேசின தப்புதான். நீ ப்ரப்போஸ் பண்ண வரும்போது அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட தப்புதான். ஆனா இப்போ நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஓ, ரியலைஸ் பண்ணிட்டீங்களா? சரி. இது மாதிரி யாராவது உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தா இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி தப்பான வார்த்தையெல்லாம் சொல்லி அவங்க மனசை நோக்கடிச்சிடாதீங்க இனிமே. ஓகேவா? நான் கிளம்பலாமா? சொல்லிட்டீங்களா எல்லாம்? சிவி, நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன் சிவி, மனசார. நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? சாரி ஷாலு, நான் எப்பவுமே இப்படிதான். யாருக்காகவும் மாற மாட்டேன், மாத்திக்கவும் மாட்டேன். ஆனா நான் உனக்காக எல்லாத்தையுமே மாட்டிக்கிட்டேன் சிவி. நீ தான் என் உலகமா மாறிட்ட. இதுதான் உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீ என்னைக்கு நான் உன்னை காதலிக்கலன்னு நான் சொல்லணும், அன்னையிலேருந்து என்ன அறியாமலே உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் உன்கிட்ட சொல்லாம தவிச்சிட்டு இருந்தேன். இப்போ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். ஐ லவ் யூ சிவி. சாரி, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட். ஹே சிவி, என்ன உனக்கு பிடிக்கலையா? என்னது? என்ன உனக்கு பிடிக்கலையாவா? எனக்கு முதல்ல பிடிச்ச பொண்ணு நீ தான், கடைசி பிடிச்ச பொண்ணு நீ தான். அதை யாரையுமே மாற்ற முடியாது ஷாலு. ஆனால் என்னால் எப்போவுமே நீ பேசின எதையுமே மன்னிக்க முடியாது. ஒருவேளை மேரேஜ் ஆயிடுச்சுன்னா கூட இது என் மனசை விட்டு போகாது. என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று ஹர்ட் பண்ணிடுவேன். இதை சொல்லி என்னால் யாரையுமே ஹர்ட் பண்ண முடியாது ஷாலு. அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் விட்டுரு. விட்டுறவா? டேய், நான் உன்னை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன்டா. எப்படி விட முடியும்? நீ என்ன உயிருக்கு உயிரை காதலிச்சு தானே? கரெக்ட் ஷாலு, நான் உன்னை காதலிச்சேன். பட் இப்போ இல்லை. உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வர அந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை காதலிச்சுட்டு தான் இருந்தேன், உயிருக்கு மேலே. ப்ரப்போஸ் பண்ண அடுத்த செகண்ட் நீ சொன்ன வார்த்தைனால அந்த காதல் மொத்தமாக அழிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் பொண்ணுன்ற வார்த்தைக்கு இடம் இல்லை. உனக்கு மட்டும் இல்லை ஷாலு, பொண்ணுங்களுக்கு இடம் இல்லை. ப்ளீஸ் ஷாலு, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஹே, நீ என் மேல உள்ள கோவத்துல தான் இப்படிலாம் பதில் சொல்ற. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு சிவி. என்னோட லவ் உனக்கு புரியும். இப்படிதான் நானும் என்னோட லவ்வை உனக்கு ஈஸியாக புரிய வச்சிடலாம், உனக்கு புரிஞ்சிடும்னு சொல்ல வந்தேன். ஆனால் அதுக்கு நீ கொடுத்த பேர், பட்டம், அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது ஷாலு. ப்ளீஸ், உன்னை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை விட்டு ஒதுங்கி போகிறேன். தயவு செஞ்சு மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணாத ஷாலு, ப்ளீஸ். சிவி, ப்ளீஸ் சிவி, நீ இல்லைன்னா நான் இல்லை சிவி. தப்புதான் சிவி, நான் அன்னைக்கு பேசினது எல்லாம் தப்புதான், என் மனத்தனம் தான். அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆனால் எனக்கு வேணும்னு மட்டும் சொல்லாத சிவி. என்னால் தாங்கிக்க முடியல. ஷாலு ப்ளீஸ் அல்லாத, கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் சிவி, ப்ளீஸ் ஏற்றுக்கோ. வேணாம், உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். இந்த காதல் அன்னைக்கே உன்னை ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கே உடைஞ்சு செத்து போச்சு. நான் அதெல்லாம் இப்போ புதைச்சிட்டேன். திரும்பி அதை தோண்டி எடுக்க வேணாம். ப்ளீஸ் 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 அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன் ப்ளீஸ். நான் வரேன் ஷாலு. அடுத்த ஜென்மத்திலே உன்னை காதலிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அந்த ஜென்மத்திலேயாவது
என்ன ஹர்ட் பண்ணாமல் என்னோட காதலை ஏற்றுப்பேன்னு நான் நம்புகிறேன். நான் வரேன் ஷாலு. சிவி போகாத சிவி, ப்ளீஸ் சிவி. சிவி போகாத சிவி. நான் பண்ண தப்பு தான், மடத்தனமா பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு சிவி. வரம் கிடைத்தும் நான் தவற விட்டேன் மன்னிப்பாயா அன்பே. ஷாலு, என்னாச்சு ஷாலு? ஏன் அழுற? ஒன்றும் இல்லை விஜய். சொல்லு ஷாலு. எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ அந்த பையனை லவ் பண்ணுறியா ஷாலு? ஆமாம் விஜய், கிட்டத்தட்ட ஒரு 2 years-ஆ. என்னாச்சு ஷாலு உங்களுக்குள்ள? விஜய், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் விஜய். அவன் என்கிட்ட காதலை சொல்லும் போது அவனோட காதலை நான் கொச்சப்படுத்திட்டேன், ரொம்ப கேவலமா பேசிட்டேன். அப்போ என் மனசுல படிப்பு மட்டும்தான், எஜுகேஷன் தான் முக்கியம் நினைச்சிட்டு இருந்தேன். காதல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு உறுதியோட இருந்தேன். அதனாலதான் அவனோட காதலை அவ்வளோ அலட்சியப்படுத்திட்டே போல அவனும் கஷ்டப்படுத்திட்டேன். அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் விஜய். அதனாலதான் என்னவோ அவன் அதுல இருந்து மீண்டு வர முடியல, என்ன மறுபடியும் ஏத்துக்கவும் முடியல. ஆனா என்னைக்கு அவனை காதலிக்கலன்னு சொன்னா அன்னிலிருந்து நானும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவன் கிட்ட என்னோட காதலை சொல்ல போனா அவன் வேணான்னு சொல்லிட்டான் விஜய், வேணான்னு சொல்லிட்டான். ப்ளீஸ் ப்ளீஸ் ஷாலு, அழாத. அவருக்கு புரியவை உன்னோட காதல் ரொம்ப உண்மையானதுன்னு. ஆனால் நீ அவளோட காதலை அலட்சியப்படுத்தினதுக்காக அவள் உன்னோட காதலை அலட்சியப்படுத்துகிற மாதிரி தெரில. ரொம்ப ரொம்ப வலிச்சிருக்கும் போல அவனுக்கு. அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு போகிறான். நீ அவனுக்கு புரியவே ஷாலு. எப்படி விஜய் புரிய வைக்கிறது? அவன் தான் வேணான்னு சொல்லிட்டு இதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டானே. நீ உன்னோட காதல் உண்மைன்றதை புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் வேணா ஓடு. அவன் அவனை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் நீ பின்னாடியே போ. ஏன்னா அவனோட காதலும் உண்மையானதாக இருந்தா கண்டிப்பாக ஒரு நாள் அவன் மனசு மாதிரி உன்னை ஏற்றுப்பான். கண்டிப்பா ஏத்துப்பானா? அவனோட காதலுக்காக நான் எவ்வளவு அசிங்கம் அவன் எது வேணா பட தயாரா இருக்கேன் விஜய். அவன் என்ன ஏத்துப்பானா? கண்டிப்பாக ஏற்றுப்பான். அழாத. கஷ்டமா இருக்கு விஜய். ஹே ஷாலு. தேங்க்யூ விஜய், தேங்க்யூ. நீங்க சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்பிக்கையே வருது. சித்து அண்ணா, நான் என்கேஜ்மெண்ட்ல இப்படிதான் எனக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க. அதே மாதிரி இப்போ என்னோட காதலுக்கும் ரொம்ப நன்றி விஜய். நன்றிலாம் வேணாம், நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் ஷாலு. ஜன்னலின் வழி வந்து விழுந்தது மின்னலின் ஒளி, அதில் தெரிந்தது அழகு தேவதை அதிசய முகமே. அப்பா, இன்னைக்கு வேற லெவலில் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது இல்ல? என்ன அங்க பேசுனது யாரு? நம்ம அட்வொகேட் மித்ரா இல்ல? இடி அச்சு, நான் அட்வொகேட்லாம் ஆகலடா, அதுக்குள்ள பெருமைப்படுத்தாதீங்கடா ப்ளீஸ்டா. ஏய் கரெக்டா தானே சொல்றா? எப்படி பேசுன தெரியுமா? வேற லெவல்ல பேசுனடி. ஏய் ஏண்டி நீ வேற? என்ன நீ வேற நான் வேற? உண்மையிலே எப்படி பேசுன தெரியுமா? உண்மையிலே எல்லாருமே அப்படியே அலண்டுட்டாங்க, அந்த அளவுக்கு பேசினேன். உண்மையிலே நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது கிரெடிட்ஸ் எல்லாம் அகிலுக்கு தான் போய் சேரணும். ஏன்? என்ன, நீங்க இல்லைன்னா கண்டிப்பா இதெல்லாம் நடந்திருக்காது அகில். நீங்க என் பின்னாடி சப்போர்ட்டா இருந்தனால மட்டும்தான் என்னால இவ்வளோ போல்டா பேச முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு தான் தேங்க் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அடியே எல்லா கிரெடிட்ஸையும் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா மூச்சு இலக்க எல்லாத்தையும் பாயிண்டா பேசுனீ. அப்போ ஒன்னு என்ன சொல்றது? தானே அண்ணா உனக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் அங்க பேசுனது நீ தானே. வேற லெவல்ல பேசின மித்ரா. அட்வொகேட் ஆகிற எல்லா பொருத்தமும் 10 பொருத்தமும் உனக்கு பக்காவா இருக்கு. கூடிய சீக்கிரம் அட்வொகேட் ஆகுற. ஓகே? கண்டிப்பாடா அச்சு. ஏன் தங்கச்சி இல்ல சும்மாவா? அடடே வாங்க சிவியண்ணா. சரி ஏதாவது சொல்லி கலாய்ச்சிட போற? வேண்டாம். அந்த பயம் இருந்தா சரிதான். இன்னும் ஷாலுக்கா உங்களை கலட்டி விட்டாங்களா? இல்ல பிங்கி, நானே தான் வந்தேன். அவங்க ரொம்ப நாளா சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா பாவம். ஸோ தனியா பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் உங்க ஃபேஸ் டல்லா இருக்க மாதிரி இருக்கு? அழுதீங்களா? இல்ல பிங்கி, அழலாம் இல்ல. ஆக்சுவலா அண்ணாவுக்கும் அன்னைக்கும் என்ன ஆகும், சித்து அண்ணாவுக்கும் காயக்கும் என்ன ஆகுன்ற அந்த ஸ்ட்ரெஸ்ஸே எனக்கு கொஞ்ச நாளா ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருந்ததா. அதனாலதான் அந்த ஃபேஸ்ல அப்படியே தெரியுது போல. என்னம்மா, அதான் இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல, இனிமே ஹாப்பியா இருக்க வேண்டியதானே? ஆமா அகில், நீங்க சொல்ற மாதிரி ஹாப்பியா இருக்கணும் இனிமே. என்னக்கா சரிங்க? சரி ஓகே, இப்படி பேசிட்டு இருந்தா டைம் தான் ஆகும். ஸோ எல்லாரும் கேம் ஆடலாம். என்ன கேம் டி? மாமா நம்ம எல்லாரும் சேர்ந்தா என்ன கேம் விளையாடுவோம்? அந்த கேம் தான். அடியே அந்தாட்சியா? அதெல்லாம் வேணாண்டி, அது சின்ன வயசுல இருந்து அதே விளையாடி போர் அடிக்குது. என்னது அந்தாட்சியா? அந்த கேம் நல்லா இருக்கும், உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். பாட்டு பாடுறது தான் இங்கே எல்லாருக்குமே பிடிக்குமே. உங்க 2 பேருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் என்ன? ஆஹா இல்ல அச்சு, அது போர் ஆயிடுச்சு. நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாவே அந்த கேம் தான் விளையாடுவோம். அதனாலயே என்னவோ ஒரு மாதிரி இருக்கு. வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் விளையாடலாமே.
உனக்கு தான் பாட்டு பாட ரொம்ப பிடிக்கும்ல, அப்புறம் என்ன உனக்கு போர் ஆயிடுச்சு? வேணா வேற மாதிரி டிஃப்ரெண்டா பாடலாமா? டிஃப்ரெண்டானா எப்படி அண்ணா? ஏதாவது யோசிங்க, ஏதாவது வரும். எனக்கு ஒன்றும் வரல. அக்கா உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. பிங்கி வேணா இப்படி பண்ணலாமா? என்னக்கா சொல்லுங்க. இல்ல பிங்கி, எல்லாரோட லைஃப்லயும் கண்டிப்பா இப்பயோ இல்ல ஃபியூச்சர்லயோ நமக்குன்னு ஒரு பார்ட்னர் வருவாங்கல்ல, அவங்கள பத்தி ஏதாவது ஒரு வேர்ட், அதே மாதிரி அவங்களுக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ற மாதிரி பண்ணா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. சூப்பரு. சூப்பர் ஷாலு, இது மாதிரி விளையாடலாம். இது விளையாடலாம் பிங்கி. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். சரி ஓகே, யார் ஸ்டார்ட் பண்றது? சோட்டா புட்டி ஃபர்ஸ்ட் நீ தானே இருக்கா, அப்ப நீ தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணு. ஆஹா, அக்கா தானே சொன்னாங்க, அதனால அக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அக்கா நீங்க ஒரு வரி உங்க பார்ட்னரை பத்தி சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுங்க. என்னது நானா? இதுல என்னக்கா இருக்கு, எப்படியும் உங்க டர்ன் வரும் இல்ல, அதனால இப்பவே முடிச்சிருங்க. ஆமாக்கா கமான். சரி ஓகே, என் பார்ட்னருக்காக நான் டெடிகேட் பண்ற சாங்க்கு முன்னாடி என் பார்ட்னர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். என்னோட பார்ட்னர் ரொம்ப நல்லவனா இருக்கணும், எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவனா இருக்கணும், நான் தான் வாழ்க்கையில வந்த முதல் பொண்ணாவும் அப்புறம் கடைசி பொண்ணாவும் இருக்கணும். எனக்காக அவன் எல்லாம் செய்யணும். ஏதாவது தப்பா பேசிட்டேன் இல்ல தப்பா ஏதாவது நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னா கூட எனக்காக அவன் மன்னிச்சு என்னை மறுபடியும் ஏத்துக்கணும். அவனை நான் அவ்வளோ காதலிக்கணும். அவன் என்ன எவ்வளோ காதலிக்கிறான்னு எனக்கு தெரியாது, காதலிப்பான்னு தெரியாது, பட் நான் அவனை பல மடங்கு காதலிப்பேன். ஐயோ சூப்பர்க்கா. உங்க பார்ட்னருக்காக என்ன பாட்டு டெடிகேட் பண்றீங்க? காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன், என் கண்ணீர் வலி உயிரும் வலிய கரையில் கிடந்து தவிக்கிறேன். நெக்ஸ்ட் மாம்ஸ் நீங்க தான். நான் என்ன சொல்ல, என் பார்ட்னர் தான் என் முன்னாடியே உட்காந்துருக்கியே. உன்னை பத்தி என்ன சொல்றது, உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி உனக்கு தெரியும், நம்ம 2 பேரை பத்தி இங்க இருக்கவங்களுக்கு தெரியும். பின்ன என்ன சொல்ல? அடப்பாவீங்களா, 2 பேர் லவ் பண்றீங்களா? அட செவ்வால, நீங்க 2 பேர் லவ் பண்றது இங்க இருக்க எனக்கும் அப்புறம் சிவியனாக்கு மட்டும்தான் தெரியும், மத்த யாருக்கும் தெரியாது. நீயே உலகிட்ட பத்தியா? ஹே, நீங்க 2 பேர் லவ் பண்றீங்களா? ஐயோ ஆமா, நானே உளறிட்டனோ. சரி பரவாயில்ல, எல்லாம் நம்ம ஃபேமிலி தானே. பாத்தீங்களா, சொல்லவே இல்ல மச்சான். புட்டி. ஏய் போது கலாய்க்காதீங்க, வாய மூடுங்க. சரி, அப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை பத்தி மாத்தி சொல்லிட்டு ஒரு சாங் பாடிடுங்க. அப்படியா? நான் மலரை பற்றி சொல்லணும்னா, மலர் உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு. நான் எல்லாருக்குமே, என்னை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், நான் எல்லா பொண்ணுங்களோட பேசுவேன், எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் ஃப்ளர்ட் பண்ணுவேன். ஸோ மலர் எப்படி என்னோட மனசுக்குள்ள வந்தான்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரில, யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் அவ்வளோ மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கண்டிப்பாக யாருக்குமே கிடைக்க மாட்டா. அதனாலேயே என்னவோ என் மனசுக்குள்ள வந்துட்டா. நான் வந்தோடனே அவகிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி இன்டெரக்டாக சொல்லிட்டேன். அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் தான் லவ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். எங்களோட லவ்ல சண்டை சச்சரவு என்ன இருந்தாலும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இதே மாதிரி லாஸ்ட் வரை போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். மேடம் நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றது, அவ சொன்னது தான் அப்படியே சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு சுபிமாமாவை பிடிக்கும், பட் அவர் எனக்கு என்ன லவ் பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதை நான் அக்செப்ட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ எல்லாமே நடந்தது. இப்போ வரைக்கும் எங்களோட லவ் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அவர் சொல்கிற மாதிரி இப்படியே போய் ஃபைனலாக மேரேஜில் முடிஞ்சு நல்லபடியாக மேரேஜ் ஆனால் அதுவே எங்களுக்கு போதும். என்ன மாமா? பாட்டு பாடுங்க. பாடிடுவோம் மலரு. அல்ல மாமா. கண்ணே கனியே உனை கைவிட மாட்டே, சத்தியம் சத்தியம் இது சத்தியமே, மாலை சூடிய காலை கதிரின் மேலே, சத்தியம் சத்தியம் இது சத்தியமே, ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே, தூய்மையான என் சத்தியம் புனிதம். மேடம் நீங்க? காதல் கனவா உந்தன் கரம் விட மாட்டேன், சத்தியம் சத்தியம் இது சத்தியமே, மாலை சூடிய காலை கதிரின் மேலே, சத்தியம் சத்தியம் இது சத்தியமே, ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே, தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. அவ்வளவுதான். அரே வா சோடா புட்டி, சூப்பர் சூப்பர். நல்லா பண்ணீங்க 2 பேரும்.
சரி ஓகே நெக்ஸ்ட் திவ்யண்ணா நீதான். இல்லடா பிங்கி, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. லவ்லேயும் சரி ஃப்யூச்சர் ஒய்ஃப்லேயும் சரி எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது நடக்கும்போது நடக்கட்டும், அவ்வளோதான். நான் எதுவுமே யோசிக்கல. ஆமாம், இது ஒரு ஜடம், இதை கேட்கறதுக்கு சும்மா இருக்கலாம். அண்ணா ரொம்ப நல்லவன். ஆமா, அவன் தான் எதுவும் சொல்லி தொலைலையே. இதில் பாட்டாது பாடேண்டா. பாட்டா மச்சான், பாட்டாது பாடி விடுங்க. நீ என்பது எதுவரை எதுவரை, நான் என்பது எதுவரை எதுவரை, நாம் என்பது மதுவரை எதுவரை தான். வாழ்வென்பதும் ஒரு முறை ஒரு முறை, சாவென்பதும் ஒரு முறை ஒரு முறை, காதல் வரும் ஒரு முறை ஒரு முறை தான். நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது, தீயை வீசியது என் அன்பே, தீயை வீசியது, கண்களிலே உன் கண்களிலே போய் காதல் நாடகம் ஏனடி. இன்னும் நான் ஏதாவது லவ் ஃபெயிலியரா? எதுக்கு இந்த மாதிரி சாங் பாடுற? இல்லடா, எனக்கு பிடிச்ச சாங் அதான் பண்ணேன். பட் வாய்ஸ் நல்லா இருந்துச்சுடா மச்சான். பாடுறா, நம்ம மியூசிக் டைரக்டர் வாயிலிருந்து நம்ம நல்லா பாடுறோம்லாம் வந்துருச்சு. ஏய் சரி ஓகேடா. நெக்ஸ்ட் நீ தான்டா சின்ன மச்சான். அதெல்லாம் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற பரம்பரை. எங்க அண்ணன்ட்ட கேளுங்க, எனக்கு இந்த லவ் மேரேஜ் இந்த கமிட்மெண்ட் இதுலலாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஏய் ஃப்ராடு நீயா? உன் மூஞ்ச பார்த்தாவே நல்லாவே தெரியுது. உண்மையா தாண்டி சொல்றேன், அண்ணாட்ட வேணா கேளு. ஏய் பொய் சொல்லாதடா நாயே. இல்ல மித்து, இல்ல மலரு, சாருக்கு அந்த கமிட்மெண்ட் அந்த மேரேஜ் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோலாம். பட் சைட்டிங்லாம் செம்மையா அடிப்பாரு. சைட் அடிக்கிறதுல இருந்து ஃப்ளர்ட் பண்றது அதெல்லாம் பக்காவா பண்ணுவாரு. பட் லவ் மட்டும் பண்ண மாட்டாரு. சேத்துல அடி வாங்கியாச்சு, சோத்துல அடி வாங்கியாச்சு. சரி ஓகே. பட் இந்த ஃபியூச்சர் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க பிளா அதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. நான் அதெல்லாம் யோசிச்சதே இல்லை, யோசிக்கவும் மாட்டேன். ஸோ நான் வேணா ஒரு சாங் பாடிட்டு முடிச்சுக்கவா? டேய் இப்படி சொல்றவன் தாண்டா லவ் பண்ணிட்டு சுத்தி திரிவான். நானும் பார்க்கத்தானே போனேன். நீ என்ன வேணா சொல்லு, பட் என்னோட ஒரே ஒரு எய்ம் ஐபிஎஸ் மட்டும்தான். மற்றபடி எதுலையுமே நம்ம கான்சன்ட்ரேஷன் போகாது. பார்க்கலாம்டாச்சு பார்க்கலாம். பாரடி சோடா புட்டி. சரிடா அச்சு பாடு. வெண்மதி நில்லு, நீ வணக்க மேகத்துக்கு சொல்லு, வானந்தான் உன்னுடைய இஷ்டமே என்றால் மேகத்துக்கில்லையொரு நஷ்டம். உன்னை என்றோடு நான் மறப்பேனே, உன்னாலே நெஞ்சில் போத்த காதல் மேலும் மேலும் துன்பம் வேண்டாம். டேய் என்னடா லவ் அது இது இல்லைன்னு சொன்ன, இப்ப லவ் ஃபீல் சாங்லாம் பாடுற? அது என்னமோ தெரியலடி, எனக்கு லவ் சாங் விட லவ் ஃபீல் சாங் ரொம்பவே பிடிக்கும். அதனாலயே எனக்கு லவ் ஃபீல் சாங்கே கேட்டு பழக்கமாயிடுச்சு. அதனாலதான் அந்த சாங் வந்துடுச்சு. சரி ஓகேடா, எதுவோ ஒண்ணு. அண்ணா அடுத்து நீங்க தான். நானா? இல்ல மலரு, நான் நெக்ஸ்ட் பாடுறேன். அதுக்கு முன்னாடி உன்னோட ஃப்ரெண்டை பாட சொல்லு. இது என்ன போங்கா இருக்கு? அந்த சைடுல தானே வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அடுத்து தான் நானு. சோ நீங்க உங்க லைஃப் பார்ட்னர் பத்தி சொல்லிட்டு நீங்க ஒரு சாங் பாடுங்க. நெக்ஸ்ட் நான் பாடுறேன். அதெல்லாம் இல்ல, நீ சொல்லிட்டு நீ பாடு, நான் அடுத்து பாடுறேன். பா யாராவது பாடுங்கப்பா. சரி ஓகே, நானே பாடுறேன். குட் கேர்ள். முன்னாடி உன்னோட லைஃப் பார்ட்னர் பத்தி சொல்லு. என்னோட லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னா, என்னை நிறைய காதலிக்கணும். ரொம்ப 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 அதிகமாக காதலிக்கணும். அதை விட அதிகமாக நான் அவனை காதலிக்கணும். எங்களுக்குள்ள நிறைய சண்டை, பொசசிவ், ஜெலஸ் எல்லாமே வரணும். 2 நாள் இல்லை சாரி, எங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அந்த அடுத்த செகண்டே நான் இல்லை அவன் போய் சாரி கேட்டுடணும். 2 பேரும் ஹக் பண்ணி மறுபடியும் பழையபடி லவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். தென் என்னோட எல்லா ஆசைக்கும் அவன் எனக்கு துணையாக நிற்கணும். அதே மாதிரி அவனோட எல்லா ஆசைக்கும் நான் அவனுக்கு துணையாக நிற்பேன். அப்புறம் முக்கியமான விஷயம், ஸ்ட்ரிக்ட்லி மைண்ட், எனக்கு மட்டும்தான் அவனை இவருக்கு யாரும் பங்குபட விட மாட்டேன். அதே மாதிரி அவனோட லைஃப்பில் நான் மட்டும்தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும். எனக்கு முன்னாடி எந்த பொண்ணும் இருந்திருக்கக்கூடாது. அவ்வளோதான். எல்லாமே என்ன மாதிரி தான் யோசிச்சிருக்கா. ஆனால் ஒன்று தான் நான் தப்பு பண்ணிட்டேன். இவளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை நினச்சது ரொம்ப பெரிய தப்பாயிடுச்சு. சரி ஓகே, பார்த்துக்கலாம். கீழ் விடு. சரிங்க மேடம், பாட்டு பாடுங்க. இது வரைக்கும் உங்க வாய்ஸ்ல ஒரு சாங் கூட கேட்கல, பாடுங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இன்னுயிரென்றும் உன்னை சேரும், இத்தனை காலம் வாழ்ந்தாலும் இன்னும் சுவாசம் உனதாகும். உன் மூச்சில் இருந்து என் மூச்சை இழுத்து நான் வாழ்ந்து கொள்கிறேன் அன்பே. நீ வேணுண்டா என் செல்லமே, நீ வேணுண்டா செல்லமே, நீ வேணுண்டா என் செல்லமே, நீ வேணுண்டா செல்லமே. உன்னை பார்க்க கண்கள் இமைக்கும் நொடியில் பிரிவு கணக்கும், இமைகள் இல்லா கண்கள் கேட்பேனே. நீ பார்க்க
கேட்கிறாய் நான் சருகிறேன், நீ கேட்கிறாய் நான் தருகிறேன். உன் சின்ன சின்ன உம், இசையினை நுனி பல்லில் கடித்திருப்பேன். உன் நிறம் சொட்டு குண்டல் தோழி தீர்த்தம் என்று குடித்துக் கொள்வே. இன்மேலே பாட்டிலது உயிர் காதல் சொல்லெடுத்து நம் உயிரை சேர்த்தெடுத்து அவன் போட்டான் கையெழுத்து. இத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இன்னுயிர் என்றும் முனை சேரும். இத்தனை காலம் வாழ்ந்தாலும் இன்னுயிர் சுவாசம் உனதாகும். என் மூச்சில் இருந்து என் மூச்சை எடுத்து நான் வாழ்ந்து கொள்கிறேன் அன்பே. நீ வேணுண்டா என் செல்லமே, நீ வேணுண்டா செல்லமே. ஓ, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இன்னுயிர் என்றும் முனை சேரும். எத்தனை காலம் வாழ்ந்தாலும் இன்னுயிர் சுவாசம் உனதாகும். உன் மூச்சில் இருந்து என் மூச்சை எடுத்து நான் வாழ்ந்து கொள்கிறேன் அன்பே. சூப்பர் ரெண்டு பேருமே. என்ன அவ்வளவுதானே பாட சொன்னோம், நீனு பாடிட்டானா? ஏய், இது என்னோட ஃபேவரட் சாங், உனக்கு தெரியாதா? நல்லா தெரியுமே. அதான் என்னால வாய் கண்ட்ரோல் பண்ண முடியல. சாரி சாரி மித்ரா. அகில், இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி? உங்க கூட சேர்ந்து பண்ணது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ லவ் இட். உன்னோட ஃபேவரட் சாங் தெரிஞ்சு தானடா அதை பாடினேன். நீ பாடுவேன்னு. என்னோட டேஸ்ட்டும் உன்னோட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு. நீ தாண்டி என்னோட அழகி. நீ தாண்டா என்னோட அழகன். இது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. இதுக்கு பேர் வேறு எதுவும் இல்லை, காதல். காதல் மட்டும்தானே. ஆனால் உங்ககிட்ட லவ் சொல்ல இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்ச நாள். ஏன்னா உன்னை நிறையா ரசிக்கணும், உன்னை நிறைய பார்க்கணும், உன்னை நிறைய லவ் பண்ணணும், உன்னை நிறைய துரத்தணும். அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட லவ்வை சொல்லணும். சீக்கிரமே உன்னை லவ்வை சொல்ல வச்சு அதுக்கப்புறம் என்னோட ஒட்டுமொத்த லவ்வையும் உன்கிட்ட காட்டணும். அந்த நாளுக்காக நான் காத்துட்ருக்கேன் அகில். ஐ லவ் யூ ஸோ மச். கேட்காத ஓசைகள், இதை தாண்டாத வார்த்தைகள், இமையாடாத பார்வைகள், இவை நான் கொண்ட மாற்றங்கள். சொல் என்னும் ஓர் நெஞ்சம், என்னை நில் என்னும் ஓர் நெஞ்சம், எதிர்பார்க்காமல் என் வாழ்வில் ஒரு